நாகர்கோவிலில் நடந்த சம்பவம் ரொம்ப தமிழ்நாட்டையே உலுக்கியிருக்கு சார். ஆனால் இன்னும் தாவேகா தரப்புலேருந்து ஒரு சிலர் மட்டுமே அறிக்கை கொடுத்துருக்கு. திமுக ஆட்சியில் நடக்கும்போது மட்டும் ஐயோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கூவுறீங்க. வடப்புறம் அஜித்குமாருங்கிற ஒரு காவலாளி அடித்து கொலை செய்யப்பட்ட போது என்ன கோபம் வந்ததோ அதே கோபம் காவல்துறையினுடைய அத்துமீறல், அந்த மரணத்தின் மீது, அந்த படுகொலையின் மீது உங்களுக்கு வரணும்ல. ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் அனைத்து கட்சி பிரமுகர்களும் கைது செய்யப்பட்டாங்க. அதற்கு வேடிக்கை தான். இதுக்கு பின்னாடி என்ன சார் இருக்கு? அடித்து கொலை செய்கிற அளவுக்கு சபரிவர்மன் பின்னாடி என்ன இருக்கு? ஒருத்தனை அடித்து துன்புறுத்தி தான் அவருடைய குற்றத்தை ஒப்புக்கொள்ள வைக்க வேண்டும் என்கிற நிலைமை இப்போது இல்லை. பழனியில் போய் முட்டை போடுவாங்க. பழனிக்கே போய் முட்டையை போட்டாங்களா இல்லையா? வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவாளர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நாகர்கோவிலில் நடந்த சம்பவம் ரொம்ப தமிழ்நாட்டையே உலுக்கியிருக்கு சார். ஆனால் இன்னும் தாவேகா தரப்புலேருந்து ஒரு சிலர் மட்டுமே அறிக்கை கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் தமிழ்நாட்டுக்கான முதலமைச்சர் இன்னும் மௌனம் காக்கிறார். என்ன நடக்குது? அந்த சபரிவர்மனோட அந்த குடும்பத்துக்கு என்ன ஆறுதல் சொல்கிறாங்க? ஒரு சாதாரண பெட்டிக்கடை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய தினசரி வருமானமே ஒரு 200-300 ரூபா மட்டும்தான் அந்த பெட்டிக்கடையில் வருமானம் வரும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஒரு புவர் ஃபேமிலியாக இருக்கக்கூடிய ஒரு மாற்றுத்திறனாளி, ஒரு கை அவருக்கு சரியா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவருடைய அந்த பெட்டிக்கடையில் வழக்கமாக இந்த சிகரெட் விற்பாங்க, பான் பராக் விற்பாங்க. அது மாதிரி ஏதோ ஒரு குட்கா பொருட்களில் ஏதோ ஒரு பாக்கெட் விற்றதாக ஒரு குற்றச்சாட்டு. அவர் அப்படி அந்த செயல்களிலே ஈடுபட்டிருந்தால் அவரை கைது செய்யலாம், அவரை நீதிமன்றத்திலே நிறுத்தலாம், அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம். அதில் நமக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் சிறை கொட்டடியிலே வைத்து அவர் அடிச்சே கொண்டிருக்காங்க. 19 இடங்கள்ல படுகாயம் அடைந்திருக்கிறார் அவரு. ஆனால் அவரை அதற்கு முதல் நாள், அவர் இறந்து போகிறதுக்கு முதல் நாள் வரைக்குமே அவருடைய குடும்பத்தினர் போய் பார்த்துருக்காங்க. நல்லா தான் இருந்திருக்கிறாரு. திடீர்னு காலையில் ஃபோன் வந்திருக்கு, அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காரு, அவர் மாரடைப்பில் இறந்துட்டாருன்னு. ஆனால் பிரேத பரிசோதனையில் சந்தேக மரணமாக இருக்கிற பட்சத்தில் பிரேத பரிசோதனை செய்கிற போது 19 இடத்துல அவருடைய அந்த கையில் மாற்றுத்திறனாளியாக இருக்கிற அவருடைய கை எலும்பை உடைச்சிருக்காங்க. 19 இடங்களில் அவரை அடித்து துன்புறுத்தியிருக்காங்க. 34 வயது இளைஞர், அவருக்கு ஒரு மனைவி இருக்குது, குடும்பம் இருக்குது. இவ்வளவு கொடூரமான ஒரு காவல்துறையினுடைய அத்துமீறல், ஒரு படுகொலை நடந்திருக்கிறது. திமுக ஆட்சியில் நடக்கும்போது மட்டும் ஐயோ அப்படின்னு சொல்லி நீங்க கூவுறீங்க. வடப்புறம் அஜித்குமாருங்கிற ஒரு காவலாளி அடித்து கொலை செய்யப்பட்ட போது என்ன கோபம் வந்ததோ அதே கோபம் இன்றைக்கு இந்த இளைஞன் சபரிவர்மனுடைய அந்த காவல்துறையினுடைய அத்துமீறல், அந்த மரணத்தின் மீது, அந்த படுகொலையின் மீது உங்களுக்கு வரணும்ல. நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படின்னா, சம்பந்தப்பட்ட சிறை காவலர்லாம் நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம், ரைட்டு. என்ன நிவாரணம் வழங்குனீங்க? ஏன் அந்த குடும்பத்தோட என்ன பேச்சுவார்த்தை நடத்துனீங்க? என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு கட்டுருச்சு, பாலியல் அத்துமீறல் நடந்துருச்சு, இந்த மாதிரி லாக்அப் டெத் நடந்துருச்சு, போலீஸ்காரன் அடிச்சே கொண்டுட்டாங்கிறதெல்லாம் கூவனியல்ல. ஏதாவது மாறி இருக்கிறதா? இன்னும் சொல்ல போனா கிரைம் ரேட் குற்றத்தினுடைய எண்ணிக்கை கூடி இருக்கிறது. இப்படி ஒரு சட்டம் ஒழுங்கு சீரழியக்கூடிய நீங்க பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல அத்துமீறல்களிலே ஈடுபடுகிறவர்கள் வழக்கமாக சமூக விரோதிகள் அத்துமீறலில் ஈடுபடுவான். ரொம்ப வேடிக்கையா இருக்கிறது, தாவேகாக்காரன் தான் எல்லா இடத்துலையும் அத்துமீறல்களில் ஈடுபடுறான். அப்போ சமூக விரோதிகள் வேற, தாவேகாக்காரன் வேற அப்படிங்கிற அந்த இடைவெளி இருக்குல்ல, அது ஏறத்தாழ இந்த கட்சியில் இல்லாமலே இருக்கிறது. பல விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ரீவைகுண்டம், அந்த பல இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த சம்மந்தப்பட்டவர்கள் தாவேகாக்காரனாகவே இருக்காங்க, குற்றவாளியாகவே. இது குறித்து உங்களுக்கு என்ன பார்வை இருக்கிறது? என்ன நடவடிக்கை இருக்கிறது? குற்றத்திற்கு நீங்கள் என்ன விதமாக ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் மக்கள் எதிர்பார்த்துருக்கிறாங்க. ஏன்னா ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றோம். நீங்கள் 2 பாக்கெட் வச்சுருக்கிறவனை அடிச்சே கொள்வீங்கன்னா, அந்த குட்கா மோசடியில் பல கோடி, 85 கோடி வரைக்குமே வருமானத்துக்கு மீறி சொத்து சேர்த்துருக்கிறாரு, பணம் வச்சுருக்கிறாரு, சிபிஐயில் வழக்கு இருக்கு. அவரை கூட்டிகிட்டு கட்சியில் சேர்த்துட்டு சில்லறை வர்த்தகத்தில் ஈடுபட்டவன் யாரோ ஒரு சிறு வியாபாரியாக இருக்கிறவனை அடித்து கொள்றீங்கன்னா உங்களுடைய பாரபட்சம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அதுதான் இங்கே மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, மாற்றத்தை வேண்டிதான் நாங்கள் விஜயை தேர்ந்தெடுத்தோம். ஆனால் இங்கே மாற்றங்கள் எதனா நடக்குதுன்னா,
ஒரு சிறு வியாபாரி கிட்ட தான் இந்த காவல்துறை இப்படிலாம் கட்டுறாங்க. ஆனால் தாவேகா தரப்பில் ஏற்கனவே பல பட்டளங்கள், அந்த கஞ்சாய் போன்ற பட்டளங்களை பறிமுதல் செஞ்ச அந்த நபரை வந்து காவல்துறையே தன்னோட சொந்த செலவில் ஜாமீன் கொடுத்துருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, இப்போ நீங்கள் வந்து எப்பொழுதுமே ஆளுங்கட்சி, அதாவது என்ன செய்வான்னா, சமூக விரோதிகளாக இருக்கிறவன், பல ரவுடியாக இருக்கிறவன், சமூக ரீதியான சமூக விரோத குற்றங்களில் ஈடுபடுறவன், பல பேர் என்ன செய்வான், ஆளுங்கட்சியில் வந்து கூட்டம் கூட்டமாக சேருவேன். சேருகிறவர்கள் அந்த கட்சி அடையாளத்தை பயன்படுத்தி கொண்டு, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் படுகொலையில் அனைத்து கட்சி பிரமுகர்களும் கைது செய்யப்பட்டாங்க. அதில் இருக்க வேடிக்கை தான், நீங்கள் வந்து அந்த கட்சி இந்த கட்சிங்கிறத சர்வ கட்சி கூட்டம் போட்டால் கூட 2 பேரும் மிஸ் ஆகிடுவான், சில கட்சி வரமாட்டான். ஆனால் நீங்கள் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் எல்லா கட்சியிலும் இருக்கிறவனும், அண்ணா திமுகவில் இருக்கிறவன், பாஜகவில் இருக்கிறவன், திமுகவில் இருக்கிறவன், எல்லா கட்சிக்காரனுமே அரெஸ்ட் ஆனாங்க. அப்போ சமூக விரோதிகள் இல்லாத அரசியல் கட்சிகளே இல்லை இன்னைக்கு. அதை ஃபில்டர் பண்ண வேண்டிய குற்ற பின்னணி கொண்டவர்களை என்னுடைய கட்சியில் சேர்க்க மாட்டேன், என் கட்சியில் இருக்கணும்னா அவனுக்கு போலீஸ் ரெக்கார்டு இருக்கக்கூடாது, குற்ற பதிவேட்டில் அவன் இருக்கக்கூடாது, அவன் ரவுடியாக இருக்கக்கூடாது, இது மாதிரி அத்துமீறல்களில் ஈடுபட்டவனாக இருக்கக்கூடாதுங்கிறதையெல்லாம் நீங்கள் செக் பண்ணாமல் சேர்க்கறது இருக்குல்ல, அது எந்த கட்சியாக இருந்தாலும் பேராபத்து. இது ரசிகர் மன்றத்திலிருந்து வந்த கட்சிங்கிறதுனால தான் தோன்றித்தனமானவர்கள், தருதலைகள், தற்கூரிகள், மிக மோசமான நடவடிக்கையில் ஈடுபடக்கூடியவர்கள் பல பேர் தாவேகாவின் போர்வைக்குள்ளே வந்து ஒளிந்து கொண்டாங்கிறதா உண்மை. இதுக்கு பின்னாடி என்ன சார் இருக்கு? அடித்து கொலை செய்கிற அளவுக்கு சபரிவர்மன் பின்னாடி என்ன இருக்கு? இல்லை, அதாவது கேட்பதற்கு நாதி இல்லைன்னா போலீஸ்காரன் வந்து மேலே கை வைப்பான். இப்போ நீங்கள் வந்து குட்கா பாஸ்கர் மேலே கை வைப்பாங்களா? யாருடைய பேக்ரவுண்டு என்னங்கிறதான் கணக்கு. இப்போ கேட்பதற்கு நாதி இல்லை, அவனை தூக்கி போட்டு மிதிச்சா, நான் அடித்தா உடைச்சா, கையை காலை உடைச்சா, அவனை சாக அடித்தா கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னா போலீஸ்காரன் அப்போ வந்து அதுக்குள்ளே சிறைக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன தகராறு ஏற்பட்டுருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் அடித்ததில் அடி தாங்காமல் ஒரு இறந்துருக்கிறாரு அப்படிங்கிறத ஒரு காரணமாக சொல்கிறாங்க. ஆனால் எப்படி போனாலும் அதை ஒருவனை அடித்து கொள்வதற்கான அதிகாரம் என்பது காவல்துறைக்கு இல்லை. அப்போ காவல்துறையில் தொடர்ச்சியாக இது மாதிரியான சித்திரவதை மரணங்கள் ஏற்படுவதற்கு காவல்துறையை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும். இல்ல, கடந்த காலத்துல நீங்க ஸ்டாலினை பார்த்து என்ன கேள்வி கேட்டீர்களோ அதேதான் சார் இப்ப நீங்க என்ன பண்றீங்க என்று நீங்கள் கடந்த காலத்தில் கேட்டீங்கல்ல, அதே கேள்வியை தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சிஎம் மேல, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மேல எல்லா எதிர்கட்சிகளும் வந்து அதற்கான கோரிக்கையை வைக்கிறாங்க. ஏன்னா ஒரு குடும்பம் கண்ணீரோடு, ஏன்னா ஒரு இடத்தை வந்து நீங்க உயிர் போயிடுச்சுன்னா அதை நிறைவு செய்யவே முடியாது. நீங்க உயிரில கூட பாரபட்சம் பார்க்கக்கூடியவர்களா நீங்க இருக்கீங்க. அம்மோனியா கசிவுல உயிரிழந்தவனுக்கு 2 லட்சம், நீங்க கரூர் நெரிசல் மரணத்தில் செத்தவனுக்கு 35 லட்சம்ங்கிற கணக்கா இருக்கு. அப்ப எதற்கு ஒரு உயிரோட மதிப்பு 2 லட்சம், இன்னொரு உயிரோட மதிப்பு 35 லட்சம் பிளஸ் அரசு வேலைங்கிற இடத்துல இருக்கு. அப்ப பாதிக்கப்பட்டவர்களுக்கு இப்ப நம்ம யோசிச்சு பாருங்க, கடந்த காலத்துல கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவன் குடும்பத்துக்கு கூட எதற்கு 10 லட்ச ரூபா கொடுத்தாங்க? அடிக்கடி குடிச்சிட்டு சாங்கன்னா கொடுத்தாங்க? அப்படி இல்லை, குடிச்சிட்டு அவன் மண்டையை போட்டு போயிட்டான். அவன் வீட்டில் ஒரு குழந்தை வந்து அனாதையா நிற்கும், ஒரு வயதான தாய் தகப்பன் வந்து பராமரிப்பு இல்லாமல் இருப்பாங்க, ஒரு இளம்பெண் விதவையாக்கப்படுகிறாள், அந்த குடும்பம் கண்ணீரும் கம்பளையுமா நிற்கும், அந்த குடும்பத்திற்கான மறுவாழ்வுக்காகத்தானே அதை கொடுக்குறாங்க. அது மாதிரி இதுவும் வந்து காவல் சித்திரவதை மரணங்கிறப்ப அரசு பயங்கரவாதம் தானே, அரசு வன்முறை தானே. தனிநபர் கொலை செய்தால் அது வந்து கொடூரமான கொலையில வந்து குற்றத்தில் சேரும்னா, அரசாங்கமே காவல்துறையை ஒருத்தனை அடிச்சு கொண்டுட்டா அதுல எதுல சேரும்? அது இதுவும் ரவுடித்தனம் தானே, இதுவும் அயோக்கியத்தனம் தானே. யூனிஃபார்ம் போட்டா ஒருத்தனை ரவுடி கொள்றதுக்கும் யூனிஃபார்ம் போட்டு போலீஸ்காரங்க கொள்றதுக்கும் என்ன வேறுபாடு இருக்கு? இது ஒண்ணுதான் வழிமுறையா? நான் என்ன சொன்னேன், ஒருத்தன் குற்ற பின்னணியில் இருக்கிறான்னா அவனை கண்டுபிடிப்பதற்கு இன்றைக்கு நவீன அறிவியல் சாதனங்கள் எவ்வளவு வளர்ந்து இருக்கிறது. முன்னாடிலாம் நீங்க பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல பட்ட பேர்ல ஒரு ஆளை வெட்டிட்டு போயிடுவாங்க, பயந்துக்கிட்டு ஒருத்தன் கூட சாட்சி சொல்ல மாட்டான். எல்லாரும் முன்னாடி நடந்த ஒரு படுகொலைக்கு சாட்சியங்கள் இல்லை என்பதனால குற்றவாளியை விடுதலை செய்த வரலாறுலாம் உண்டு. இன்னைக்கு அப்படி செய்ய முடியுமான்னு கேட்டா சிசிடிவி கேமராவில் இன்னைக்கு ரெக்கார்ட் ஆயிரும். நீங்க வந்து பல ஆணவ படுகொலைகளுக்கு இந்த உடுமலைப்பேட்டையில் சங்கர்லாம் படுகொலை செய்யப்பட்டதுக்கு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை வச்சு தான் இந்த வழக்கை நடத்துனாங்க. அப்ப இன்றைக்கு நவீன அறிவியல் வளர்ந்து இருக்கிறது. ஒருத்தனை அடிச்சு துன்புறுத்தி தான் அவருடைய குற்றத்தை ஒப்புக்கொள்ள வைக்க வேண்டும் என்கிற நிலைமை இப்போது இல்லை. இப்ப எல்லா பக்கமே நீங்க திருமண பக்கம் பூரா நிறைய குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த குற்றத்தை தடுப்பதற்கு இவர்களிடத்துல என்ன இருக்கிறது? நீங்க சொன்ன மாதிரி இந்த எளியோர்ல ரொம்ப காவல்துறை எளிதாக தாக்குறாங்க, ஏற்பாடுலாம் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இங்க மக்களுக்காக கேள்வி கேட்கும் நபரையும் இங்க இந்த அரசாங்கம் எல்லாம் ஒடுக்குது. குறிப்பா புதிய தலைமுறை விஜயன் பத்திரிகையாளர் அவர்களை ரொம்ப கைது பண்ணி டார்ச்சர் பண்றதா ஒரு கேள்வி. அவங்க
திருநாவுக்கரசுங்கிறவர் வந்து லயோலா கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் என்கிற பேரில் பல வந்து கருத்து கணிப்பு எடுக்கிறேன். இது வந்து விஜய்க்கு இவ்வளோ செல்வாக்கு இருக்குது, அண்ணாமலைக்கு இவ்வளோ செல்வாக்கு இருக்குது. அவர் இன்னும் கிட்டத்தட்ட அண்ணாமலை ஆதரவாளராக இருந்தார், விஜய்க்கு ஆதரவாகவும் அவர் செயல்பட்டார். நானும் லயோலா காலேஜ் முன்னாள் மாணவர், விஜயும் லயோலா காலேஜில் தான் படித்தார் அப்படின்ட்டு அவர் ஒரு இணக்கமாக தான் அவர் செயல்பட்டார். திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் தாவேகா எம்எல்ஏவை வந்து விலைக்கு வாங்குறதுக்கு இவர்கிட்ட வந்து பொறுப்பு படைச்சிருக்காங்களாம். அதனால 35 கோடி ரூபா தலைக்கு வந்து பேசினாங்களாம் இவர் மூலமா. அதில் ஃபண்டுலாம் கொடுக்குறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்களாம். இவர் என்ன பண்ணுவாருன்னா, திருநாவுக்கரசு எல்லார் மொபைலுக்குமே அவர் சம்மந்தப்பட்ட டேட்டாலாம் அனுப்பிக்கிட்டே இருப்பார். திடீர்னு கருத்து கணிப்பு எடுக்கிறேன், அடுத்து அண்ணாமலைக்கு செல்வாக்கு இருக்குது, விஜய்க்கு வந்து இத்தனை % ஓட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறதையெல்லாம் அவர் வந்து எல்லா ஊடகவியலாளருக்கும் அவர் அனுப்புவார். இப்போ நீங்கள் விவாதத்துக்கு போகிறோம், நம்ம தொலைக்காட்சி விவாதம் தொடங்குறதுக்கு முன்னாடியே காஃபி சாப்பிட்டுட்டு நெறியாளரோட பேசுவான். நெறியாளர் என்ன செய்வாங்க, பர்சனலாக சில நேரம் நம்பர் வாங்கி வச்சுருப்பாங்க. அது எதுக்குன்னா ஒரு அவசரத்துக்கு கூப்பிட்றதுக்கு, ஏதாவது ஒரு தகவல் சொல்கிறதுக்கு, திடீர்னு ஒரு கெஸ்ட்டு வராமல் போயிட்டாங்கன்னா கூப்பிட்றது. அது அவங்களே கூப்பிட்டா அதுக்கு நான் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கூப்பிட்றத விட ஒரு இணக்கம், ஒரு நட்பு இருக்கும் எல்லாரோடையும். அது மாதிரி இப்போ நான் 3 நாளைக்கு முன்னாடி கூட தான் விஜயனை வந்து நான் புதிய தலைமுறைக்கு போகும்போது பேசிகிட்டு இருந்தேன். பெருமாள் மணி, விஜயன் எல்லாருமே உட்காந்து நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு நட்பு முறையில் சில தகவல்களை அனுப்புவாங்க. இதனால திருநாவுக்கரசு செய்த பயங்கரமான ஒரு சூழ்ச்சிக்கு விஜயன் வந்து ஒரு பெரிய மூளையாக செயல்பட்டார். அவர் ஒரு பெரிய சர்வதேச அளவில் ஒரு பெரிய பயங்கர திட்டங்களுக்கு வந்து வெடிவெடுத்து தகர்ப்பதற்கு, சர்வதேச விமான நிலையத்தை எல்லாம் அவர் தகர்க்கிறதுக்கு பிளான் போட்டார். நம்ம தான் காவல்துறை, திருவல்லிக்கேணி காவல்துறையில் வந்து டபக்குன்னு அவரை பிடிச்சிட்டோம். பிடிச்சவரை வந்து அவர் மொபைலெல்லாம் நாங்கள் நோண்டினோம். நோண்டி ஏதாவது லவ் மெசேஜ் எதுவும் வச்சிருக்கிறாருன்னு கூட நாங்கள் செக் பண்ணோம். அதெல்லாம் ஒன்றுமே கிடைக்கல. மறுபடியும் அவரை ராத்திரி 2 மணிக்கு கூப்பிட்டான், மறுநாள் காலையில் கூப்பிட்டான் அப்படின்னு அவரை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், நாடறிந்த ஒரு ஊடகவியலாளரையே இவ்வளவு கேவலமாக காவல்துறையில் நடத்துகிறாங்கன்னா என்னத்தை கண்டுபிடிச்சேன்னு நான் சொல்கிறேன். நீ காவல்துறை கூட்டு போனேல, விஜயனுடைய ஃபோன் டேட்டாவில் என்னத்தை கண்டுபிடிச்ச? இது என்னையா, அது சாதாரணமாக வந்து டிபேட்டு கூப்பிட்றவங்க வந்து ஃபோன் பண்ணுவாங்க. அவங்க ஒரு மிஸ்டு கார் கிடக்குன்னு வச்சுக்க, உடனே அப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் எல்லாமே செய்கிறாங்கன்னா, இப்போ நானும் தான் தொலைக்காட்சி வாதத்துக்கு போகிறேன், இப்போ எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க. இப்போ நாளைக்கு நான் ஏதாவது ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டேன்னா நெறியாளர் தூக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுக்கிறியா நீ? இது என்ன வகையான நான் அதுன்னு தெரியல. அது பத்திரிகையாளர்களே ஊடகவியலாளர்களை நடத்தக்கூடிய ஒரு நாகரிகமற்ற ஒரு போக்கு. அவர் வந்து ஒரு தமிழ் ஆர்வலர் விஜயன்கிறவர். தமிழ் பேச்செங்கள் மூச்சில் வந்து அவர் பல நிகழ்ச்சிகள் எல்லாம் பங்கேற்று அதில் எல்லாம் முதன்மையான ஒரு ஆளாக வந்தவர். அவர் ஒரு இலக்கிய ஆர்வலர், தமிழ் பற்றாளர். அவர் 2ஆம் நம்பர் வேலை பார்க்குறதுனா அவர் எதுக்கு மீடியாவில் வந்து வேலை செய்ய போகிறாரு? குறுக்கு வழியில் வந்து இந்த மாதிரிலாம் பணம் வாங்கி கொடுத்து புரோக்கர் வேலையெல்லாம் பார்க்குறதுனா மீடியாவில் மாச சம்பளத்துக்கு அவர் எதுக்கு வேலைக்கு போக போகிறாரு? அதுக்கான அவசியமே இல்லைல்ல. அதனால் இவங்க ஒரு ட்ராமா உருவாக்கிட்டாங்க. தாவேகா எம்எல்ஏவை பூரா விலைக்கு வாங்க போகிறாங்களாம். அவங்க யாருன்னே எங்களுக்கு தெரியலப்பா, ஆளுகளே தெரியல, முசரக்கட்டை யாருன்னே தெரியல, முகமே எங்களுக்கு தெரியலன்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறார். அதனால் இதெல்லாம் வந்து என்னென்னா உண்மையான குற்றவாளிகள் என்ன பண்ணீங்க யோசிச்சு பாருங்கள். பழனியில் போய் முட்டை போடுவாங்க. பழனிக்கே போய் முட்டையை போட்டாங்களா இல்லையா? 100 கோடி ரூபாய் சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு வந்து பத்திரப்பதிவு பண்ணுறாங்கன்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆளை வந்து நீங்கள் வந்து செட்டிங் பண்ணியிருக்காங்கன்னா யாரை காட்டுறாங்க? ஆளை வாங்கினவன் யாரு அது சொல்லணும்ல. யாருக்கு விற்றாங்க, யார் வாங்கினாங்க, இந்த சொத்து வந்து எப்படி கைமாறிச்சு அது சொல்லணும்ல. பத்திரப்பதிவு அலுவலரை நாங்கள் கைது செஞ்சுட்டோங்கிறாங்க. டேய், சம்மந்தப்பட்ட கிரிமினல் யாரா? அவன் முகரையை காட்டணும்ல எங்களுக்கு. அவன் யாருன்னு ஊருக்கு சொல்லணும்ல நீயே. ஆனால் மாண்புமிகு அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து அவர் தான் கண்டுபிடிச்சாரா? இல்லை, இதில் விதாண்டவாத பேச்செல்லாம் பேசுகிறாங்க. இது அனாமத்து நிலத்தை வந்து நாங்கள் அந்த விஷயம் அனாமத்து நிலத்தை தான் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்லாம் பேசுகிறாரு. என்ன செஞ்சாரு? கோர்ட்டு ஏன் தடுத்து நிறுத்துது? இப்போ கோர்ட்டு செஞ்சது குற்றமா? கோர்ட்டு என்ன காரணத்திற்காக இது இந்த முறைகேட்டை தடுத்து நிறுத்தியிருக்கு? இப்போ இவர் ரமேஷ் வந்து நடவடிக்கை எடுத்து தடுத்து நிறுத்தினாரா நம்ம பாராட்டலாம். கோர்ட்டில் நடவடிக்கை எடுத்திருக்கு. அப்போ இவங்களுடைய உடந்தை இல்லாமல் அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தை இன்னொருத்தருக்கு வந்து கோவில் நிலத்தை வந்து கைமாத்திடும். நீங்கள் சேகர் பாபு அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கும்போது பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மோசடிகளெல்லாம் கண்டுபிடிச்சி அறநிலையத்துறையில் சேர்த்தார். எனக்கு தெரிஞ்ச கோடம்பாக்கம் ஸ்ரீன்னு ஒருத்தன் அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்த ஆட்டையை போட்டு வச்சிருந்ததை ஆக்கிரமிப்பு சேத்துப்பட்டில் பெரிய ஆஃபீஸே போட்டு வச்சிருந்தான். மிகப்பெரிய பாஜக ஆதரவாளருங்கிற போர்வையில் ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டீஸில் இருந்தான் கோடம்பாக்கம் ஸ்ரீன்னு. எல்லாம் அப்புறப்படுத்தி அந்த இடத்தையெல்லாம் கையகப்படுத்துறாங்க, இண்டிவிஜுவல் ஆஃபீஸ் போட்டாங்க. இப்படி எத்தனையோ ஆக்கிரமிப்புகளை எல்லாம் அகற்றுவதற்கு வேலை பார்த்தா
இவங்க தாரை வார்க்கிறாங்க, கோவில் சொத்தை தனியாருக்கு தாரை வார்க்கிறாங்க. இதுக்கு தான் அறநிலையத்துறையை அரசாங்கம் வச்சுக்கிற கூடாது. ஏன்னா ஆட்டையை போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரெக்கார்டெல்லாம் மாற்ற முடியல, 100 கோடி ரூபாய் சொத்தையெல்லாம் 2 கோடி ரூபாய்க்கு மாற்றும் போது கோர்ட்டு தடுக்குது, எங்கிட்டே கொடுத்துட்டீங்கன்னா நாங்களே திருடுறதுக்கு எங்களுக்கு முழுமையான உரிமை வேணும் அப்படின்னு கேட்குறாங்க கொஞ்சம் பேர். எச்ராஜா தலைமையிலாம் கொஞ்ச நாள் கேட்டு பார்த்தாங்க, அது கிடைக்கல. ஏற்கனவே திருட்டுத்தனம் நிறைய நடக்குதுங்கிறதுனால தான் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் முதலமைச்சராக இருக்கிற காலத்தில் அவர் தான் அறநிலையத்துறையை கொண்டு வந்தார். பல முட்டா பயலு என்ன நினைக்கிறான்னா, திராவிட இயக்க ஆட்சியில் தான் ஏதோ அண்ணா காலத்திலே கலைஞர் காலத்தில் அப்படி தான் உருவாச்சின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அவங்களுக்கு முன்னாடியே அவர் வள்ளலாரின் பக்தராக இருந்தவர் ஓமந்தூரார். இன்றைக்கும் அவர் பேரில் தான் அரசினர் தோட்டம் எம்எல்ஏ ஆட்சிலாம் இருக்கு. அவர் காலத்தில் தான் இந்த மாதிரி தனியார்கள் ஆக்கிரமிக்கிறார்கள், இந்த மாதிரி கோயில் சொத்தை வந்து திருடுறாங்க, சிவன் சொத்து குலநாசம்ங்கிறாங்க. அப்போ பழனியில் இப்போ முருகை சொத்து மட்டும் குலநாசமாகாதா? அதைத்தான் தடுத்து நிறுத்தியிருக்கு நீதிமன்றம். அப்போ சம்பந்தப்பட்ட ஆளை ஏன் மறைச்சு வச்சிருக்கிறாங்க, ஏன் ஒழிச்சு வச்சிருக்கிறாங்கிறது தான் இன்றைக்கு வந்து திமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் போன்றவர்கள்லாம் கேள்வி எழுப்புறாங்க. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. ஒழுங்கு நடவடிக்கைக்கு உரியவர்கள் யாரெல்லாம் வந்து நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்கிறத பகிரங்கமாக சொல்வதற்கு பதிலாக முறுக்கு சுட்டாங்க ஒரு ஆயா, டேட்டு போடாமல் விட்டுட்டாங்க அப்படின்லாம் சீனை போட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு தரிசனத்துக்கு கட்டணம் கொடுத்தார்கள், அதை கண்டுபிடித்தார் அறநிலையத்துறை அமைச்சர்னு சொல்லிட்டு முறுக்கு மேற்றையும் தரிசன கட்டண மேற்றையும் பயங்கரமாக ரீல்ஸ் போட்டு விட்டுட்டு 100 கோடி ரூபா சொத்தை ஆட்டையை போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும். தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி.